ஏன்னா இங்க யாருக்கு பெரிய மதிப்பு இருக்கு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் கீழ இருந்து மேல வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இங்க பெரிய மதிப்பு இருக்கான்னா இல்ல. நான் கீழ இருந்து மேல வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்களுக்கு கை கொடுத்து மேல தூக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இங்க பெரிய மதிப்பு. நமக்கு தெரியும் சுனாமியை வந்து நாங்கெல்லாம் ராமநாதபுரம் பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்துக்குலாம் சுனாமினா ஸ்பெல்லிங்கே தெரியாது. நாங்கள் ஆற்றுல தண்ணி போனாலே அது அதிசயமாக பார்க்குற குரூப். சுனாமிலாம் எங்களுக்கு வந்து செய்திகளாக பார்த்துருக்கோம். ஆனால் சென்னையில் வாழ்ந்த மக்கள் சுனாமியில் எவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சாங்கங்கிறது இப்போ இந்த வெள்ளத்தை பார்க்கும்போது தோணுது. வெள்ளம் வந்தாலே நமக்கு இப்படி பக்கு பக்குங்குதே, இப்போ சுனாமி வந்தப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கோம். நிறைய குடும்பங்கள் அதில் பெரிய பெரிய இழப்புகளை சந்திச்சாங்க. அப்படி சுனாமியில் தங்கள் எல்லா வளங்களையும் இழந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க விட்டுறக்கூடாதுரா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது எல்லா பெண்களுக்கும் நடக்கிற அந்த ஒரு அற்புத நிகழ்வு திருமணம். படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறோங்கையில ஒன்றும் பண்ண வேணாம்னு வண்டியில கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வீட்டில். அப்படி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பெற்றோர்களுடைய கடமை அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு ரோல் மாடலை சந்திக்கிறாங்க. அந்த ரோல் மாடல் யாருங்கிறத கிளைமேக்ஸ்ல சொல்றேன்.